ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்று வங்கி ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் நடந்திருக்கிறது. 20 லட்சம் கோடி பரிவர்த்தனை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி இருப்பீர்கள். இதனது பாதிப்பு இன்று ஒரு நாள் அப்படின்னு இல்லாம 3 நாட்கள். இன்று வங்கி ஊழியர்களுடைய ஸ்ட்ரைக்கு, நாளை விடுமுறை, அதுக்கு பிறகு இன்னொரு நாள் விடுமுறை அப்படிங்கறதுனால இதனது தாக்கம் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு நாள் வேலை நிறுத்தங்களை விட அதிகம். பணியாளர்களுடைய கோரிக்கை சரிவர பரிசீலிக்கப்படாததால் தான் இந்த விளைவா? இதற்கான காரணம் யார்? இந்த முடிவை எடுத்திருக்கக்கூடிய ஊழியர்களா, இதில் இருக்கக்கூடிய அரசு அமைப்புகளா, நிர்வாகங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. வங்கி ஊழியர் ஸ்ட்ரைக் போராட்டமா, பொறுப்பற்றதா? விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள், பொருளாதார நிபுணர். அதே போல நம்முடைய இணைகிறார் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம், ஆல் இந்தியா பேங்க் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷனுடைய பொதுச் செயலாளர் திரு CH வெங்கடாச்சலம் அவர்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி ஆப்வியஸ்லி டு மிஸ்டர் வெங்கடாச்சலம். இது நிறைய பேர் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம், திட்டமிட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில இந்த ஒரு தேதி தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இன்று வெள்ளிக்கிழமை, அடுத்த 2 நாள் விடுமுறை. இதனது பாதிப்பு 3 நாள். நீங்களே பை யோர் ஓன் அட்மிஷன் 20 லட்சத்துக்கு மேல காசோலைகள் முடக்கம், பல லட்சம் கோடி பரிவர்த்தனை பாதிப்பு, நிறைய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடியது. இதனது நேரம், இதனது டியூரேஷன், அதுவும் அடுத்த வாரம் பண்டிகை வாரம். இப்பதான் அரசாங்கத்துடைய நிவாரண பொருட்கள், நிவாரண பணம் கிடைச்சிருக்கு. இட் வாஸ் பேட்லி டைம்ட் அப்படின்னு நான் ஏத்துப்பீங்களா? பேட்லி டைம்னா தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அந்த மாதிரி சில கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுவதும் இந்த வேலை நிறுத்தத்தில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். இது 6 மாதமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் ஏற்கனவே இதற்காக அறிவிப்பு செய்யப்பட்டு அரசாங்கமும் இதில் தலையிட்டு அதிலையும் தோல்வி அடைந்த பிறகு இன்றைக்கு திட்டமிட்டபடி இன்னைக்கு வேலை நிறுத்தத்தில் செஞ்சிருக்கிறோம். வேலை நிறுத்தம் ஒரு பொதுத்துறையில, ஒரு சேவைத்துறையில் நடந்தால் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்காக இந்த தொழிற்சங்க அடுத்த வாரம் வரக்கூடிய பண்டிகை அகில இந்திய அளவில் இருக்கிறது. அதுவும் 3 நாட்கள் அப்படிங்கும்போது வெறும் தமிழ்நாட்டை தாண்டி இயல்பா யாருமே பாதிக்கப்படுவாங்க. ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியல, அத்தியாவசிய சேவைகளுக்கு பணம் எடுக்க முடியல, ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. அந்த பேங்க் ஸ்ட்ரைக் என்று சொன்னாரு, அதுல இருந்து அதோட சேவையை பெறக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு இருக்குதான் இருக்கு. இல்ல, அந்த அளவுக்கு வீரியம் நிறைந்த பிரச்சனையாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒரு அதுவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோடைய சப்சிடரிஸ், அவங்களுடைய நிலைப்பாட்டுக்காக ஒட்டுமொத்த பேங்க் ஊழியர்களுக்கும் இதனது வீரியம் பரவ குறுகிய வட்டத்துக்குள்ள இந்த பிரச்சனையை பார்த்திட முடியாது. நீங்க தலைப்பே இது போராட்டமா பொறுப்பற்றதாண்ட ரொம்ப பொறுப்புள்ள ஒரு நிலைமையை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். காரணம், இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கின்றது, தொழில் தகராறு சட்டம் இருக்கின்றது. 1947 அரசாங்கத்தினால பாராளுமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே தொழிற்சங்கங்களும் நிர்வாகங்களும் போட்ட ஒரு ஒப்பந்தத்தை இன்றைக்கு ஒரு நிர்வாகம் இன்றைக்கு மீறுவார்கள் என்று சொன்னா அந்த முறையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். இருதரப்பு ஒப்பந்தம், கலெக்டிவ் பார்கெனிங், இதெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது பொறுப்பற்ற தன்மை அல்ல. அரசாங்கமும் இன்றைக்கு இதில் தலையிட்டு இது நிர்வாகத்தை கண்டித்து நீங்க சட்ட விரோதமாக பண்றீங்க, ஆனால் நிறுத்துங்கள் என்று அவங்க அறிவுரை பண்ணியதை இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும். அப்போ அவங்க இன்னைக்கு பண்ணவில்லை என்று சொன்னா அதை எதிர்த்து கண்டித்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் ஒரு பொறுப்பான தொழிற்சங்கத்துடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். அவர் சொல்வது போல சீஃப் லேபர் கமிஷனர், தலைமை தொழிலாளர் ஆணையர், இந்த ஒரு பிரச்சனையில அவங்களோட ஒப்புதலோட செய்யுங்க, இல்லாட்டி செய்யாதீங்க அப்படின்னு அறிவுறுத்தல் செய்தும் கூட இந்த விஷயத்துல நிர்வாகங்கள் உடும்புப்படியா இருக்கு. இதை தாண்டி டிசம்பர் 28 அறிவிச்சுட்டாங்க, அறிவிச்சபடி செஞ்சிருக்காங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் இது ஒரு பிளாக்மெயில் டாக்டிக்ஸ். திஸ் இஸ் நாட் கோயிங் டு, இது ரொம்ப நாள் தாங்காது. ஏன்னா 23 பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. 23 பேங்க் லைசன்ஸ் கொடுத்ததுனால இப்ப என்ன போகுதுன்னா அதுல 11 பேமெண்ட் பேங்க். அதனால இனிமேல் நீங்க பேங்க் பிரான்ச்சுக்கு போய் காசோலையை கொடுக்கணுங்கிறதெல்லாம் போயிடுச்சு. அந்த காலம்லாம் மலையேறிடுச்சு. இப்பவே நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இப்போ இன்னும் ஒரு 6 மாசத்துல 11 பேங்க் திறந்துருவாங்க. எல்லா செல்போன் கம்பெனியும் அந்த லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 11 மாசத்துக்கு, இன்னும் ஒரு 5-6 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா யாரும் போய் இந்த பப்ளிக் செக்டர் பேங்கை தான் போய் காலில் விழுந்து கையில விழுந்து மேனேஜர்கிட்ட போய் கையை கொடுத்து செக்கை வாங்கி, இல்ல அவங்க ஏடிஎம்ல தான் போய் வாங்கணுங்கிறது முடிஞ்சு போன கதை. மக்களோட சாய்ஸ் இருக்கு. கொஞ்சம் இருங்க, சொல்லி முடிச்சிடறேன்.
யூட்டிலிட்டி இன்னும் அவ்வளவு லேசா கொஞ்சம் தெரியல. எஸ், இப்ப பிஎஸ்என்எல் விட்டு எல்லாம் மாறிட்டாங்க, அது மாதிரி இதுவும் மாறுவாங்க. இட் இஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம். அப்படி மாறதுக்கான ஒரு அதிக அளவுக்கு இல்ல இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க போய் ஒரு தனியார் வங்கியா பொதுத்துறை வங்கியானா எல்லாருமே பெரும்பாலான சிம்பிள் கேக்குறேன். இப்ப நீங்க இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி மெட்ராஸ்ல தான் பாப்புலர். நீங்க 2 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க அந்த சாஃப்ட்வேர் கம்பெனில. எவ்வளவு பேர் பப்ளிக் செக்டர்ல பேங்க்ல எடுத்திருக்காங்க, அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு சர்வே எடுத்தீங்கன்னா அது ஜன்தன் யோஜனா 20 கோடி கணக்கு 20 லட்சம் கணக்கு தான் தனியார் வங்கிகள் துவங்கி இருக்கிறாங்க. நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். இருங்க, இப்ப ரூட் காஸ் என்ன? இந்தியால வந்து இப்ப there is a banking crisis, there is a alarming size of NPA. எல்லா பேங்க்லயும், எல்லா நேஷனலைஸ் பேங்க்லயும் there is a huge problem, there is shortage of capital. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணம் இன்ஃபியூஸ் பண்ற அளவு பணம் இல்ல. பட்ஜெட்ல போட்டு இன்ஃபியூஸ் பண்ண அவன்கிட்ட 5000 கோடி 2000 கோடி தான் இருக்கு. ஆல் பேங்க்ஸ் நீட் கேபிட்டல். பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா ஒரு 5000 கோடி ஈக்விட்டி இன்ஃபியூஸ் ஆச்சுன்னா they can access another 30,000-40,000 crores of deposit and lend more. So basically நீங்க பாத்தீங்கன்னா we have become the third largest economy in the world. But SBI தான் நம்மளோட largest bank. Yes. SBI is 298 largest bank in the world. Yes. So we don't have any bank in the top 50 as per a size of balance sheet. Size of balance sheetல நம்மளது top 50ல கிடையாது. மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி SBIயும் HDFCயும் இருக்காங்களே தவிர, HDFC பேங்க்கும் இவங்களும் இருக்காங்களே தவிர, on sheer scale of deposits and withdrawal advances in the SBI is only less than 200 in the list. We don't have any global size bank in India. If you want to become இருங்க, I am telling the facts. தமிழ்ல சொல்லுங்க. இன்னும் 200 பேங்க் 298வது பொசிஷன்ல தான் இருக்குது. அதனால இந்தியா 3வது லார்ஜஸ்ட் எக்கானமி, பெரிய எக்கானமியா உலகத்துல இருக்கிற இடத்துல நம்ம முதல் 200 சைஸ் பேங்க்ல ஒண்ணுமே கிடையாது. இதுல என்ன இஷ்யூனா 5 பேங்க சேர்த்து இப்ப ஆல்ரெடி 2 பேங்க மர்ஜ் பண்ணிட்டாங்க. இவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிராவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டோரும் ஆல்ரெடி மர்ஜ் வித் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இன்னும் 5 பேங்க் இருக்கு. அந்த 5 பேங்க மர்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க சர்வீஸ் கண்டிஷன் சொல்றாங்க. தட் இஸ் எம்ப்ளாயீஸுக்கு நீங்க கவனிச்சு கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்றாங்க. பேசிக்லி அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 5 பேங்க் தனியா இருக்கணும், ஸ்டேட் பேங்க் தனியா இருக்கணும். இதுதான் இவங்களோட கோரிக்கை. அது மட்டும் அல்ல, அது மெயின் கோரிக்கை அதுதான். அவர் புரிந்து கொண்டது அப்படி இல்ல. இவங்க மர்ஜருக்கு சப்போர்ட் பண்றேன்னு இது வரைக்கும் அவங்க சொன்னது இல்ல. அதான் நான் சொல்ல வரேன். மர்ஜரை சப்போர்ட் பண்ணல, மர்ஜரை எதிர்க்கிறோம். போருமா? அதான் மர்ஜர். அந்த மர்ஜர் இல்ல, எல்லா மர்ஜரையும் இருங்க சார். மர்ஜர் வங்கிகளுக்கு மர்ஜர் தேவையில்லை. நதிகளை இணைக்கலாம், வங்கிகளை இணைக்க தேவை. இப்ப 18 பேங்க்ல நாயக் கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்னு சப்மிட் பண்ணிருக்காங்க. இல்ல, இதுல நான் உங்களுடைய அறிக்கையில இருந்து பார்க்கும்போது கூடுதல் வேலை நேரம், கூடுதல் பணிச்சுமை, அவுட் சோர்சிங் இதெல்லாம் நாங்க எதிர்க்கிறோம். பர்மனன்ட் ஸ்வீப்பர் அப்படிங்கிறது மாறப்போகுது அப்படின்னு. இந்த ஸ்வீப்பர் அவுட் சோர்ஸ் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சாதாரண எல்லா நிறுவனங்களையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிர்வாக அணுகுமுறை. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரைக்குக்கான காரணமா இருக்கும்போது இவ்வளவு வீரியத்தோட கொண்டிருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் ஸ்வீப்பர் வேலையை நம்ம அவ்வளவு சுலபமாக சொல்லிவிட முடியாது. இப்ப உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு 300 ஸ்வீப்பர் வேலைகளுக்காக அங்க 23 லட்சம் மக்கள், அதுக்கு இளைஞர்கள் அதுல போட்டி போட்டிருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு 100 பேர் PhD அவங்க படிச்சவங்க இந்த வேலைக்கு நாங்க அப்ளை பண்ண கேட்டோம்னா இந்தியாவில் இந்த வேலையாவது கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்வீப்பர் வேலை அவ்வளவு சுலபமா சொல்ல வேண்டாம். ஆனா இன்றைக்கு இந்த ஸ்வீப்பர் வேலை நிரந்தரமான வேலையாக வங்கிகள் இருந்து ஹோல்டர்ஸ் ஸ்வீப்பர் வேலையில இருக்கும்போது அதோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். அவங்க இங்கிலீஷ்ல பெருக்குவாங்களா இருக்கும், தமிழ்ல நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா இல்ல, ஓகே, அவர் முடிச்சிட்டோம். இல்ல, இது மற்ற கோரிக்கைகள் பத்தி நான் கேட்க விரும்புறேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையாக நாங்க இதெல்லாம் எதிர்க்கின்றோம் என்று சொன்னாலும் கூட இதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்க முடியும். 50 ஆண்டுகளாக வங்கித்துறையில ஊழியருடைய ஊதியமோ பணிமுறைகளோ பேச்சுவார்த்தை மூலமாக இருதரப்பு ஒப்பந்தம் போட்டு அது சட்ட அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டுதான் மே மாதம் 44 வங்கிகளுக்கு பொருந்தக்கூடிய, இந்த 5 துணை வங்கிகளுக்கும் ஸ்டேட் வங்கிக்கும் பொருந்தக்கூடிய 44 வங்கி இணைந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டோம். அதில் இவர்கள் கேட்ட விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை இன்றைக்கு அவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போட்ட பிறகு அடுத்த மாதமே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது எங்களுக்கு ஒத்து வராது என்று சொல்லி தன்னிச்சையாக சட்டத்தை மீறி ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் இன்றைக்கு எங்க நிலைமையை மாற்றுவார்கள் என்று சொன்னா அது தொழிற்சங்கமோ ஊழியர்களோ ஒத்துக்கொள்ள முடியுமா?
இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த வேண்டிய இதுல ஒரு சின்ன மாற்று கருத்து இல்ல. பப்ளிக் செக்டர் பேங்க் மத்த பப்ளிக் செக்டர் பேங்க் 1970s and 80s நேஷனலைஸ் ஆனப்பட்டது 1980ல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஒரிஜினலி an இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இட் இஸ் ஃப்ரம் 1819ல இருந்து இருக்கிற பேங்க் ஆஃப் கல்கட்டால இருந்து ஸ்டார்ட் ஆனது. till about recently about 5-10 years back it was owned by Reserve Bank of India. It is governed by the SBI Act of 1959. It has a separate act of parliament. அதுக்கு பார்லிமெண்ட்ல ஒரு தனி சட்டமே இருக்கு. 1959 படி தனி சட்டமே இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி அதுல வந்து ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் மத்த பப்ளிக் செக்டர்லாம் இவங்க என்ன பண்றாங்க 18 பேங்க்குக்கும் சேர்த்து ரெக்ரூட் பண்றது எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்றது. வேலை செய்யறவங்களுக்கும் வேலை செஞ்சாலும் ஒரே சம்பளம், வேலை செய்யாதவனுக்கும் அதே சம்பளம், வேலை செஞ்சவனுக்கு இன்சென்டிவ் கிடையாது, வேலை செய்யாதவனுக்கு அதே சலுகை. பார்லிமெண்ட்லயும் அப்படித்தானே இருக்கு. எல்லா பார்லிமெண்ட் ஒரே சம்பளம் தானே இருக்கு. பார்லிமெண்ட்ல இது வந்து பிசினஸ். இப்போ இது பிசினஸ். இப்ப வந்து ஒரு அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஒரு கேரியர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தி இருக்காங்க. ஒப்பந்தத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்த 18 பேங்க்கு கிடையாது. ஸ்டேட் பேங்குக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டேட் பேங்க் சார் இருங்க, நான் கையெழுத்து போட்டிருக்கேன் சார். ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். ஸ்டேட் பேங்க் மேனேஜ்மெண்ட் கையெழுத்து போட்டிருக்காங்க. அசோசியேட் பேங்க் மேனேஜ்மெண்ட் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒப்பந்தத்திலிருந்து மீறும் பொழுது ஒத்துக்கிட்ட ஒப்பந்தத்தை மீறும் போது பேசலாமே. சீஃப் லேபர் கமிஷனர் தலைமை தொழிலாளர் ஆணையரும் கூட இது நம்ம பிராக்டிகலா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்தியா உலகத்துல ஒப்பந்தத்தை மீறுவதுதான் பிராக்டிகலா. இவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி லிங்க் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. யார் சொன்னாங்க ப்ரொடக்டிவிட்டி பேசுறோம்னு சொன்னோம். எங்க கோரிக்கை எங்க டிமாண்ட் இன்னைக்கு தகுந்த மாதிரியாக ஊழியருடைய பொறுப்புகளை கூடுதலாக அதிகாரத்தை கூடுதலாக செய்ய வேண்டும் என்று நாங்க கோரிக்கை வச்சோம். பப்ளிக் செக்டர் அதற்காக எங்களுக்கு கூடுதலாக அலவன்ஸ் கேட்டோம். நிர்வாகம் ஒத்துக்கொள்ளாத காரணத்தால் ஒப்பந்தம் பணம் இருந்தா தானே அவங்க அலவன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை எந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கும் ஆக்சுவலா ப்ராஃபிட்டபிளே கிடையாது. ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட்ட காட்டுறோம் நாங்க, அவ்வளவுதான். என்பிஏ ஆக்சுவலா ரிஃப்ளெக்ட் பண்ணி என்பிஆர் பேங்க் எம்ப்ளாயிஸ் காரணம் கிடையாது சார். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இதுதான் ப்ராப்ளம். இல்ல நான் கடன் கொடுப்பேன் அவன் கடன் கட்டலன்னா மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இல்ல. அது பாலிசி ப்ராப்ளம். பாலிசி ப்ராப்ளம் இல்ல, மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம். சார் வந்து கிங்ஃபிஷர் மலையாக்கு எம்ப்ளாயி கடன் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆபீசர் தானே சார் கைது போட்டாங்க. ஆபீசர் கைது போடாம எப்படி சார் ஆபீசர் கைது போடல? எல்லாம் போர்ட்ல சாங்க்ஷன். அது போர்ட்ல உங்க யூனியன் மெம்பர் தானே சார் இருக்காங்க. அவங்க இருக்காங்க. என்ன பண்ணாங்க? டிஃபென்ட் நோட் போட்டாங்க. டிஃபென்ட் நோட் எங்க போட்டாங்க? காமிங்க பாருங்க. நீங்க ஆர்டிஐ போடுங்க. நீங்க போட்டு காமிங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் வெளியிட்டாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? ஐஓபி யூனியன் லீடர் ஊழல் பண்ணி சிபிஐ கோர்ட்ல போய் ஜெயில இருக்காரு. அதை பத்தி சொல்ல சொல்றீங்களா? மல்லையா பத்தி பேசுறவரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தலைவர். யூனியன் லீடர் பண்றது பண்ணதானே சார்? வேலையே பண்ண மாட்டோம், சம்பளம் கொடுங்க. எப்படி சார் கொடுப்பாங்க? எந்த கம்பெனியில கொடுப்பாங்க? சாதாரண ஆட்களும் தவறு இதை நோட் அடிச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. தொழிற்சங்கம் தலைவர் தப்பு பண்ணலாம், நிர்வாகம் தப்பு பண்ணலாம், அரசியல்வாதி தப்பு பண்ணலாம், எல்லாருமே தப்பு பண்ணலாம். யாரோ தவறு பண்ணா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒப்பந்தத்தை மீற முடியுமான்றதுதான் இன்றைக்கு சம்பந்தம் கிடையாது. வராக்கடனுக்கு எங்க சங்கம் மாதிரி வேற யாருமே போராடல. பட்டியலை விளையிட்டு போராடி இருக்கிறோம் சார். எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க சார்? அவ்வளவுதான் வேணும். ஆபீசர்ஸ் யூனியன் எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க? அப் டு ஸ்கேல் 3 வந்து இவங்க ஆபீசர்ஸ் யூனியன் ப்ரொடெக்ஷன்ல தான் வராங்க. ஸ்கேல் 3 வரைக்கும் எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க? எல்லா பேங்க்லயும் ஹவுஸ் எல்லா பேங்க்லயும் நாங்க கலெக்ட் பண்ண முடியாது. சின்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணீங்களா? பண்ணிட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்றீங்க? யார் பண்ணலையே. எல்லா பேங்க் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெரியும் சார். எல்லா பேங்க்ல நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். பெரும் பகுதி பேங்க் நடக்குதுன்னு சொன்னாலே பேங்க் நடக்கிறதுக்கு காரணமே சாதாரண ஊழியர்களும் கீழ் மட்டத்தில் கூட அதிகாரிகள் காரணமாக. இருங்க சார், அவர் பேசட்டும். இதை தாண்டி இந்த ஒரு கேரியர் ப்ராக்ரஷன் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எதிர்க்கிறீங்க. இந்த ஒரு விஷயம் கட்டாயம் இல்ல, இது ஒரு ஆப்ஷனல். பேங்க் சொன்ன பிறகும் இதுல வந்து ஏன் இந்த ஒரு நிலைப்பாடு? இல்ல கேரியர் ப்ரோக்ரஷன் நாங்க எதிர்ப்பு இல்ல. கேரியர் ப்ரோக்ரஷன் திட்டத்தை அது எங்களோட பேசி எப்படி அந்த பதவி உயர் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை வகுத்த பிறகு ஒப்பந்தம் போட்ட பிறகு பண்ணுங்க என்று சொல்கின்றோம். திட்டம் இருக்கின்றது, அதை அமல்படுத்துவோம் என்று சொல்கின்றார்கள். அதுல எங்களுக்கு ஏற்புடையது கிடையாது. கேரியர் ப்ரோக்ரஷன் எதிரானவர் நாங்க இல்ல, பேச தயார் என்று சொல்லியிருக்கோம். பேச மாட்டோம்
நாங்கள் தன்னிச்சையாக அதை அமல்படுத்துவோம், ஒப்பந்தத்தை மீறுவோம் என்று நிர்வாகம் சொன்னால் 2009 இருந்து அமல்ல இருந்துட்டு வருது. வேணுங்கிற ஊழியர்கள் விருப்பத்தோட எடுத்துட்டு இருக்காங்க, அதிக அளவில் எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல இங்க அப்படி கேளுங்க, அப்படி சொன்னாலும் கூட இது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 5 ஸ்டேட் வங்கி அசோசியேட் வங்கிகள்ல இது அனைத்து ஊழியர்களும் கொடுக்கப்பட்டு 99.9% ஊழியர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள். நிராகரித்தா எப்படி 2009 இருந்து இவ்வளவு பேர் எடுக்க? ஸ்டேட் பேங்க்ல மட்டும்தான் இருக்கு. ஸ்டேட் பேங்க்ல சில ஊழியர்கள் ஒத்துக்கொண்டிருக்க, அதிகமாக இல்ல. அங்கும் ரொம்ப குறைவான ஊழியர்கள் மட்டுமே அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். காரணம் கூடுதலான பொறுப்பு. எங்க ஒப்பந்தத்துல 35,000 ரூபாய் வரைக்கும் நாங்களாக செக்க பாஸ் பண்ணலாம். ஆனா அந்த ஒப்பந்தத்துல 4 லட்சம் வரைக்கும் நாங்க பாஸ் பண்ணணும். அப்ப அது கூடுதலான பொறுப்பு என்று பார்க்கும்போது அது தகுந்த, அது அதிகாரிகள் பண்ண வேண்டிய வேலை. அதெல்லாம் நீ ஊழியர்கள்ட்ட திணிப்பதற்கு காரணமாக அங்கு எதிர்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, வேலை நேரம் அதிகமாகின்றது. அதை அவர்கள் எதிர்த்து வருகின்றார்கள். ஆனால் ஸ்டேட் பேங்க்ல கூட எல்லா ஊழியர்களும் கேரியர் புரோகிரஷன் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லுவது தவறு. குறிப்பாக இந்த 5 வங்கிகளிலே 99.9% ஊழியர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள். ஓகே, இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பல பிரச்சனைகள் இருக்கலாம், இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகணுமா? அடிக்கடி சில சமயங்கள்ல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கும் இந்த வேலை நிறுத்தங்கள் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இம்முறை நடைபெற்றிருக்கக்கூடிய வேலை நிறுத்தம் சாதாரணமாக நடக்கக்கூடிய வேலை நிறுத்தத்தை விட கூடுதல் பாதிப்பை சாமானியர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் மிகையல்ல. இதுவும் மாற்று பார்வையை சேர்த்து எழுப்புகிறது. நாங்கள் பொறுப்போடுதான் நடந்து கொண்டோம், ஒப்பந்தம் மீறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வங்கி ஊழியர்களுடைய பார்வை. இதுல எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படுவது ஊழியர்கள் சொன்னாலும் பெரும் பாதிப்புக்கு இந்த வேலை நிறுத்தத்தால் மக்களும் அடைந்திருப்பதனால, பாதிப்பு மக்களையும் அடைந்திருப்பதனால இந்த கேள்வி எழுகிறது. இது தீர்க்கப்பட்டு முடிவுக்கு வர வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுல மாற்று பார்வை இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் திரு வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும்